கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வியாதி படுக்கையோடு காணப்படுகிறதான பிள்ளைகளுடைய வேதனைகளை உணர்ந்துதான் இந்த வசனத்தை சிந்திக்க நான் வாஞ்சிக்கிறேன். சுகம் பெற்ற ஐனேயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனங்கள் 33, 34. பேதுரு அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரண கட்டுகளோடு இந்த செய்தியை பார்த்திருக்கும் போது வேதனையோடு படுத்திருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வேதி வந்தது? நான் மருத்துவமனைக்கு லட்சமா கொடுத்து நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, எனக்கு நீ வாழ்வு உண்டா என்று யோசித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். ஐனேயா அவன் வியாதி உள்ளவனாக அவன் காணப்பட்டான். பேதுரு அந்த வீட்டிற்குள்ளே வந்து அவர் புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அற்புத அடையாளங்கள் அங்கு நிகழ்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி, ஐனேயாவே, நீ எழுந்து உன் படுக்கையை நீ போட்டுக்கொள் என்றான். உடனே ஐனேயா சுகம் பெற்றது போல. இந்த செய்தியை கவனிக்கிறதான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பேதுருவை கொண்டு ஐனேயாவை சந்தித்தது போல இதோ என்னையும் சந்திக்கப்பா. உம்முடைய சுகமளிக்கும் கரம் என் மீது படுபடியாக என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அநேக நாள் ஆயிற்று ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் தரமாட்டீரோ என்று நீங்கள் கனிவான ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அற்புத அடையாளங்களை செய்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.